அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நேற்று தொழுகையினுடைய ருக்கூவில் இருந்து எழுந்ததும் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான துவாவை நாம் பார்த்தோம். இன்று இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியில் நம்ம சஜிதாவுக்கு போறோம் இல்லைங்களா, சஜிதாவுக்கு போயிட்டு திரும்ப நம்ம எந்திரிச்சு உட்காருவோம். அந்த நேரத்தில் இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியில் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான துவாவை ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி. அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி. அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி. அர்த்தம் என்ன? அல்லாஹும் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. வர்ஹம்னி, யா அல்லாஹ் என் மீது ரஹ்மத் செய்வாயாக. வஆஃபினி, யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக. இந்த துவாக்கள் வெறும் மூன்று வார்த்தைகள் தான். ஆனால் அது கேட்கப்படும் இடம் தொழுகை. நம்ம ரமலான்ல இந்த அமல் நமக்கு தெரிய வருது. ரமலானினுடைய எல்லா தொழுகையிலும், ஃபர்ல, முன்பின் சுன்னத்துகள்ல, நவாஃபில்கள்ல, அதனுடைய தஹஜ்ஜுத்ல, ரமலானினுடைய எல்லா தொழுகையிலும் தாங்கள் இதனை ஓதிக்கொள்ளுங்கள். ரமலானுக்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஓதி வாருங்கள். இதன் மூலமாக என்ன கிடைக்கிறது? ஃபர்ஸ்ட் துவா, அல்லாஹும் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹ் தொழுகையில் கேட்கப்படும் இந்த துவாவிற்கு பதிலளிக்கிறான். நீ மிகப்பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும், மழையளவு பாவத்தோடு அல்லாஹ்விடத்தில் சென்றாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன். வர்ஹம்னி, யா அல்லாஹ் என் மீது ரஹ்மத் செய்வாயாக. ஆம், உனது ஆன்மாவின் மீது நீ மிகப்பெரிய அநியாயம் இழைத்திருக்கிறாய் தான், இருப்பினும் உன்னை நான் மன்னித்தேன், மேலும் உன் மீது நான் ரஹ்மத் செய்கிறேன், எனது அருக்குடைகளை பொழிகிறேன். மூன்றாவதாக வஆஃபினி, யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு என்று கேட்டவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனது வாழ்க்கையில் ஆரோக்கியம், குழந்தை செல்வம், நிம்மதி, மகிழ்ச்சி ஆகியவற்றினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இது இலகுவான 3 வார்த்தைகள், வெறும் 3 சொற்கள். ஆனால் இந்த 3 சொற்களை தொழுகையில் கேட்கப்படும் பொழுது, 2 சஜிதாக்களுக்கு மத்தியில் கேட்கப்படும் பொழுது அவை கபூல் ஆகின்றன. அல்லாஹ் அவருக்கு இந்த 3 செல்வங்களையும் உலகத்தில் தருகிறான், மறுமையில் மன்னிக்கிறான். ரமதானில் நமக்கு இது கிடைத்திருக்கிறது. நேற்று ருக்கூவிலிருந்து எழுந்ததும் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான கலிமாவை தங்களுக்கு கூறினேன். இன்று சஜிதாவில் இருந்து 2 சஜிதாக்களுக்கு மத்தியில் ஓதக்கூடிய கலிமா இது. தவற விட்டு விடாதீர்கள். எல்லா தொழுகையும், ரமதானிலும் ரமதானுக்கு பிறகுமான எல்லா தொழுகையிலும் இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ளுங்கள். இந்த சிறிய 3 வார்த்தைகளை ஓதிக்கொள்ளுங்கள். ஒரு தடவை ஓதுங்கள் அல்லது 3 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். தாங்கள் தனிப்பட்ட முறையில் தொழுகிறீங்களா? 3 தடவை. இல்ல அவ்வளவு நேரம் இல்லையா? ஒரு தடவை போதுமானது. 2 சஜிதாக்களுக்கு மத்தியில் கேட்டு வாருங்கள். அல்லாஹ் அனைத்தையும் தருகிறான். அற்புதமான கலிமாத்துக்கள் பயன்படுத்திக் கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் பயனுள்ளதாகவும் அவனது மன்னிப்பை பெறக்கூடியதாகவும் ஆக்கி அருள் புரிவானா. நேற்று போட்ட வீடியோவை இன்ஷா அல்லாஹ் என் கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் ஐ பட்டன்லையும் இன்ஷா நான் லிங்க் பண்றேன். தாங்க பார்த்து கொள்ளுங்க. இது போன்ற பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்கும் நோக்கில் நமது மதரசா செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது. இந்த புனிதமிகு ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜகாத், சதக்கா மற்றும் நன்கொடைகளை நமது மதரசாவிற்கு தாங்கள் தந்துதும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக ரமதான் மாதத்திலும் நமது மதரசாவில் மாணவர்கள் தொடர்ந்து ஓதி வருகிறார்கள். தினசரி சஹரிலும் இஃப்தாரிலும் மதரசாவின் உதவியாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் துவா செய்து வருகிறார்கள். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மதரசாவினுடைய ரசீத் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தங்களின் ஆண் பிள்ளைகளை தாங்கள் நமது மதரசாவில் இணைக்க விரும்பினால், அவர்களை சிறந்த ஹாஃபிலாகவும் ஆலிமாகவும் ஆக்க விரும்பினால், கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். குறைந்த இடங்களே இருக்கிறது. தாங்கள் தரும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் எல்லா விதமான நலவுகளையும் பரக்கத்துகளையும் செய்து அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் கண்ணேறு நாவேறுகளிலிருந்தும் செய்வனைகளிலிருந்தும் பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.